மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க ரீகவுன்சிலிங்கா கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்குமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லா தடைகளும் நமக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா இமீடியட்டா வந்து சால்வ் ஆயிட்டு இது பெரிய பிரச்சனை ஆகுமோன்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில இமீடியட்டா நம்மளோட மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நேத்தே வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க. சோ ஆஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஹாப்பியான நியூஸ் வந்து நம்மளோட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுதான். சோ நம்மளோட கவுன்சிலிங்கான ஷெட்யூல் நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம வந்து வெப்சைட்ல எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே அப்டேட் வருமா அப்படிங்கிறது தெரியல. இல்லன்னா மண்டே நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி மண்டே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே நமக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாருமே வந்து பேனிக் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மந்தே நமக்கு வந்து காலேஜ் போகக்கூடிய டேட்டும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம காலேஜ் போகும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தயார் நிலையில வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து உங்க வீட்டுல சொல்லி என்ன செய்யுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வைங்க. அண்ட் தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், உங்களோட கவுன்சிலிங்ல நீங்க அப்ளை பண்ண எல்லா சர்டிபிகேட்ஸோட ஒரிஜினலும் என்ன செய்யுங்க அப்படின்னா தயார் நிலையில வைங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான லிஸ்டும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வைங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது, அதையுமே பார்த்து ரெடி பண்ணி வைங்க. அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் டாக்டர்ஸ்ட இருந்து வாங்கி வைங்க. இல்ல உங்களால போட முடியும் அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் போட்டுட்டு அதுக்கான சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட காலேஜ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் போட்டு விடுவாங்க. அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அது உங்களுக்கு ஒன்ஸ் காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜ்ல மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ஸ்மே நீங்க வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னா ரெடியா வைக்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு 1 இயர்க்கு உள்ள நீங்க வாங்கின ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இருக்குதுன்னா அதையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வைங்க. ஸோ நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம இன்னைக்கு இல்லைன்னா மண்டே வந்து எதிர்பார்க்கலாம். நமக்கான கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் சீட் வேகன்சி, ஃபைனல் சீட் வேகன்சி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் ஆகி சாய்ஸ் ஃபில்லிங்க்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு முந்தின நாள், அதாவது பிஃபோர் டே ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பியா இருங்க. எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்துடுச்சு. ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு டேஸும் கண்டிப்பா நமக்கு வந்து சந்தோஷமான நாட்களா தான் அமையும். தேங்க்யூ.